அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்திலிருந்து கதை உருவாகிறது. அறிமுகம். கதையின் நாயகன் நீசன். அதிகாலை நேரம். தனது காதலிக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவள் வெளியூரிலிருந்து வருகிறாள். அறிமுகம். கதையின் நடிகை நிஷால் படித்து முடித்துவிட்டு தனது சொந்த ஊருக்கு வந்துள்ளார். இருவரும் சந்தித்து ஒருவருக்கொருவர் விசாரித்து கொண்டு பைக்கில் பேசிக்கொண்டே வீட்டுக்கு செல்கிறார்கள். இருவரும் மனையில் நடந்தபடியே நீசன் நிஷாவை அவளது வீட்டில் இறக்கிவிட்டு அவன் அங்கிருந்து செல்கிறான். நீசன் மனையில் நடந்தபடியே அவன் வீட்டிற்கு செல்கிறான். நிஷா அவளது பெட்ரூமில் ஜன்னல் வழியாக மலையை ரசித்தபடியே புக் படித்து கொண்டு இருக்கிறாள். நீசன் ஒரு வழியாக அவன் வீட்டிற்கு வந்துவிட்டான். அவனது பெட்ரூமில் நின்று ஜன்னல் வழியாக மலையை ரசித்தபடியே பார்த்து கொண்டு இருக்கிறான். மழையோ நின்றபாடு இல்லை. மழை பெய்ந்து கொண்டே இருக்கிறது இடியுடன். சிறிது நேரம் கழித்து அவனுக்கு உறக்கம் வருகிறது. அவனது பெட்ரூமில் அவன் உறங்கத் தொடங்கிறான். ஒரு வழியாக மழையும் நின்றுவிட்டது. விடிந்தும் விட்டது. நீசன் பெட்ரூமில் இருந்து எழுந்து அங்கிருந்து கிளம்பி தன் காதலியை பார்க்க செல்லுகிறான். நீசன் நிஷாவை பார்ப்பதற்கு செல்கிறான். இருவரும் எங்கே செல்லலாம் என்று யோசித்து கொண்டே நீசன் செல்கிறான். நிஷா தன் காதலனுக்காக எதிர்பார்த்தபடியே ஜன்னல் வழியாக பார்த்து காத்து கொண்டு இருக்கிறாள். நீசன் வீட்டிற்கு வந்தவுடன் இருவரும் கட்டிப்பிடித்து ஒருவருக்கொருவர் முத்தமிட்டு காதல் அன்பை வெளிப்படுத்தினார்கள். இருவரும் சிரித்து பேசிக்கொண்டு இருந்தனர்கள். அப்போது நிஷா நீசனிடம் எங்கு செல்லலாம் என்று கேட்கிறாள். அதற்கு நீசன் இருவரும் முதல் நாள் சந்தித்த இடத்திற்கு செல்வோம் என்று சொல்லுகிறான். அவளும் சிரித்து கொண்டே சரி என்று சொல்லுகிறாள். இருவரும் பேசிக்கொண்டே முதல் நாள் சந்தித்த இடத்திற்கு செல்கிறார்கள். இருவரும் முதல் நாள் சந்தித்த இடத்திற்கு சென்றதும் நிஷா நீசனை பார்த்து இடங்களெல்லாம் மாறிவிட்டது என்று சொல்லுகிறாள். அதற்கு நீசன் இடங்கள் வேணாம் மாறலாம், நம் காதல் என்றும் மாறாது என்று சொல்லுகிறான். நிஷா அதற்கு உண்மைதான் என்று சொன்னபடியே இருவரும் முத்தமிட்டு ஒருவருக்கொருவர் காதலை வெளிப்படுத்தினார்கள். இருவரும் எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று பல கனவுகளோடும் கற்பனைகளோடும் பேசிக்கொண்டிருந்தனர்கள். இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்படுகிறது. நீசன் மனதில் எண்ணினான், இன்னும் இங்கு இருந்தால் சண்டை அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கும் என்று அவன் எண்ணி சரி இங்கிருந்து செல்வோம் என்று நிஷானிடம் சொல்லுகிறான். அதற்கு நிஷா கோபத்துடன் சரி இங்கிருந்து செல்வோம் என்று அவளும் சொல்லுகிறாள். நிஷாவிற்கு கோபம் தீரவில்லை. ஆனால் நீசன் அப்படி இல்லை. அந்த சண்டையை அப்போதே மறந்துவிட்டான். இருவரும் செல்கிறார்கள். இருவரும் ஒரு வழியாக நிஷா வீட்டிற்கு சென்றடைந்தனர்கள். நிஷா டீ குடித்து கொண்டு நீசன் தோளில் சாய்ந்து கொண்டு நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று சொல்லுகிறான். அதற்கு நீசனும் நானும் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று அவனும் சொல்லுகிறான். இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மீண்டும் அங்கு காதலை வலுப்படுத்தினார்கள். இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று இடி சத்தம் கேட்கிறது. சரி நான் இங்கிருந்து செல்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் நிஷா மழை வந்துவிட்டது, நீ இப்போது செல்ல வேண்டாம், மழை நின்ற பின் செல்லு என்று சொல்லுகிறாள். அதற்கு நீசன் சரி என்று சொல்லுகிறான். இருவரும் பேசிக்கொண்டு இருந்தார்கள். மழை சத்தம் அதிகமாக இருந்தது. நீசன் வீட்டின் வாசலுக்கு சென்று மலையை ரசித்தபடியே மலையோ நின்றபாடில்லை என்று சொல்லுகிறான். இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு இருந்தார்கள். மலையை ரசித்தபடியே இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது தண்ணீரை மறந்து இருவரும் முத்தமிட்டனர்கள். இருவரும் காதல் மோகத்தால் தன்னிலையை மறந்து இருவரும் இணைந்தார்கள். நிஷா தூங்கி எழுந்ததும் நீசனை தேடுகிறாள். வீட்டில் பக்கம் பக்கத்தில் பார்க்கிறாள். நீசன் இல்லை என்றதும் அவள் அவனுக்கு போன் செய்கிறாள். ஆனால் நீசன் போன காலை எடுக்கவில்லை. அவளுக்கோ மீண்டும் கோபம் தலைக்கேறுகிறது. நீசன் மனதில் திடீர் ஒரு பயம். நாம் தவறு செய்து விட்டோமோ என்று அவன் எண்ணிக்கொள்கிறான். திருமணம் முடிவதற்கு முன்னே நாம் தவறு செய்து விட்டோமோ என்று அவன் எண்ணினான். இந்த கதை தொடரும். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.